பேரழகி ஸ்பெஷல் பார்ட்னர்ஸ் பாரத் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் அப்ளையன்சஸ், தி சென்னை சில்க்ஸ். நான் இதெல்லாம் போடவும் மாட்டேன். கயல், என்னது இது? வைர நெக்லஸ் போட மாட்டீங்களா? ஆமா சார், இப்படி ஒரு வைர நெக்லஸால என் லைஃப்ல நான் பட்ட பாடு என்னன்னு எனக்கு தான் தெரியும். அதனால இனிமே வாழ்க்கையில நகைன்ற பேச்சுக்கு இடமே இல்லை. ப்ளீஸ் சார், சாரி. என்ன கயல் இது? என்ன சொல்றீங்க? இல்லை சார், நான் சம்பாதிச்சு அந்த பணத்துல தான் வாங்குவேன். முதல்ல என் அம்மாக்கு வாங்கி தரணும், அதுக்கப்புறமா என் தங்கச்சிக்கு, அப்புறமா தான் எனக்கு. ஓகே, குட் குட் டிசிஷன். வேற என்ன வேணும் சொல்லுங்க, நான் வாங்கி தரேன். சார், நீங்க வாங்கி கொடுத்து நான் வாங்கிக்க மாட்டேன்னு சொல்லல. ஆனா அதுக்கான நேரம் வரும்போது நானே கண்டிப்பா கேட்டு வாங்கிக்கிறேன். ஓகே, வெரி நைஸ், ஆல் இஸ் வெல். அப்போ நான் கிளம்புறேன். ஓகே சார். அப்போ என்னோட அப்பாலஜிஸ் நீங்க அக்செப்ட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஓகே சார். ஓகே, பாய் சார். என்னம்மா? மேடம், இந்தாங்க. ஒண்ணு வேணாம், எடுத்துட்டு போ. சரிம்மா, போ, எடுத்துட்டு போயிடு. திரும்ப திரும்ப யோசிச்சு பார்த்தாலும் என்னால சகிச்சுக்கவே முடியல மாமா. கொஞ்சம் அமைதியா இருமா. ஏன் இப்படி புலம்புற? அவ சொன்னதாலதான் டாக்டருங்க ஓடி வந்து உசுர காப்பாத்திட்டாங்களாம். அதுக்கு பிருத்வி டைமண்ட் நெக்லஸ் கொடுக்க போறானா? நான் அந்த இடத்துல இருந்து பாத்துருந்தா கூட அதத்தான் மாமா சொல்லிருப்பேன். இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா? கொஞ்சம் அமைதியா இருமா. இதுக்கு நீ எதுக்குமா அலட்டிக்கிற? அமைதியா இருக்க முடியாது மாமா. பிருத்வி அவளுக்கு அந்த நெக்லஸ கொடுத்துட்டானா இல்லையான்னு எனக்கு தெரிஞ்சே ஆகணும். ஐயோ, நீ சொன்னா கேட்க மாட்டமா. ஹாய் நேத்ரா. ஹலோ பிருத்வி. ஹவ் ஆர் யூ? குட். நானே உங்களுக்கு கால் பண்ணணும்னு இருந்தேன். ஓ, கயல் வீட்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடந்துச்சு தெரியுமா? என்ன நடந்திருக்கும்? டைமண்ட் நெக்லஸ பார்த்ததும் சூப்பர்னு கையல் வாங்கிருப்பா, அதானே நடந்துச்சு? அதான் இல்ல. அப்புறம் கயல் வீட்டுக்கு போயிருந்தேன். அங்க கரண்டி ஆம்லெட் சாப்பிட்டேன். என்ன மாமா இது? அல்பமா ஆம்லெட்க்கு அலையறவனா இருக்கா? அவங்கள தப்பா நினைச்சதுக்காக கயல் கிட்ட சாரி கேட்டேன். நடந்ததெல்லாம் அவங்க பெருசாவே நினைக்கல. இன்ஃபேக்ட் அவங்களுக்கு அது ஞாபகத்திலே இல்ல. அதுக்கப்புறம் டைமண்ட் நெக்லஸ் எடுத்து கொடுக்கறேன், சர்ப்ரைஸ்ங்கற வேணாண்டாங்க. அப்படியா? ஏன் டைமண்ட் நெக்லஸ் வேணாம்னு சொல்லிட்டாளா? அப்போ வேற என்ன கேட்டா? என்னால நம்பவே முடியல பிருத்வி. உங்கள மாதிரி சாதாரண பொண்ணுங்கெல்லாம் அப்படிதான் கேட்பாங்க. But she is something different and great. நான் உங்களை சாதாரணமா நினைச்சுக்கிட்டேன். ஒரு பொண்ணு டைமண்ட் நெக்லஸ் வேணான்னு சொல்றாங்கன்னா அது அவங்களோட தனி குணம். Something great, really. சொல்ல வார்த்தையே வரல. ஓகே பிருத்வி, எனக்கு ஒரு மீட்டிங் இருக்கு, கிளம்பிட்டு இருக்கேன், அப்புறமா பேசுறேன். ஓகே. நான் அந்த பிரமிப்புல இருந்து இன்னும் வெளியிலே வரல. இந்த காலத்துல இப்படி ஒரு பொண்ணா? ஓகே ஓகே, பை. ஓகே நேத்ரா, I'll call you later. sure. Bye bye. மாமா, சொல்லுமா. அவளை ரொம்ப சாதாரணமா எடை போட்டுட்டேன். தட்டுக்கடைக்காரி மிகப்பெரிய ஆளு மாமா. டைமண்ட் நெக்லஸ் வேணான்னு சொல்லிருக்கா. வேற ஏதோ பெருசா கேட்க போறா மாமா, பெருசா கேட்க போறா. என்னம்மா நீ? இந்த பிரச்சனையை விட்டு வெளியே வரமாட்ட போல இருக்கு. விட்டு தள்ளுமா. அவ ஏதோ கேட்டா நமக்கு என்னமா? அப்படியெல்லாம் அவளை விட முடியாது மாமா. அப்படி விட விடத்தான் அவ பெருசா வளர்றா. என்ன கிளெவரா பிளான் போடுறா பாருங்க. கொஞ்சம் கொஞ்சமா பிருத்திவிய பிராக்கெட் போட்டு அப்படியே இழுக்கிறா.
ஏமாமா டைமண்ட் நெக்லஸ் வேண்டான்னு சொல்லிட்டாலே வேற பெருசா ஏதாவது இம்போர்ட்டட் கார் கேட்பாளோ? அப்படிலாம் இருக்காதுமா. இருக்கும் மாமா, கண்டிப்பா இருக்கும். டைமண்ட் நெக்லஸோட பெருசுன்னா கார் தானே. ஒருவேளை புது மாடல் கார் கேட்டு வாங்கிட்டா என்ன மாமா பண்றது? ஐயோ, ஒண்ணு பண்ணுங்க மாமா, உடனே ஒரு ஹை எண்ட் காரை புக் பண்ணுங்க. ம். அவளை விட காஸ்ட்லி கார்ல நம்ம போனா